திரு நித்யானந்த் அவர்களை வரவேற்று அவருக்கு முன்னாடி வச்சிடறேன். ஐயா வாங்க, பதில் நீங்கள் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நரசிம்மராவ் ஐயா பிரதமராக இருந்தாங்க. அப்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை அரசு சார்பாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவரை நம்பி வாஜ்பாய் அவர்களை அனுப்பி வைத்தவர் நரசிம்மராவ். அந்த கண்ணியத்தை அவர் காப்பாற்றினார். தன்னுடைய நாட்டிற்கு ஒரு இழுக்கு என்று சொன்னார். அதாவது இந்த நாட்டினுடைய பிரதமர் என்னுடைய பிரதமர், இது வெளிநாட்டு மணிலே நான் அவரை பற்றி விமர்சிக்கக்கூடாது என்று சர்வ ஜாக்கிரதையாக மிகச்சிறப்பாக ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக வந்தார் வாஜ்பாய் அவர்கள். பிறகு மன்மோகன் சிங் ஆட்சியிலே ஒரு முறை சிவராஜ் சிங் சௌஹான் அவரை தேர்ந்தெடுத்து உலக நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே சென்றபோது அவர் கூட மன்மோகன் சிங் அவர்களை பற்றி எந்த ஒரு தவறான சொற்களையும் பயன்படுத்தாமல் நம்முடைய பிரதமர் என்ற முறையிலே தான் பேசியிருக்கின்றார்கள். எனவே வாஜ்பாய் அவர்களும் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சியிலே இருந்தவர்கள். ஆக எதிர்க்கட்சியில் இருந்தால் இந்த மண்ணிலே அவர்கள் அரசியல் போர் நடத்தலாம். ஆனால் வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் எப்படி பாண்டவர்கள் 5 கௌரவர்கள் 100 சேர்ந்து 105 மாறி வெளியிலிருந்து வரக்கூடியவனை எதிர்ப்பேன் என்று மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்படி வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அயல் நாடுகளிலே காங்கிரஸ் பாஜக அனைத்தும் ஒன்றுதான். ஏனென்றால் இந்தியா தான் எங்களுடைய தாய்நாடு, அதை விட்டு கொடுக்க முடியாது என்று வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த மண்ணிலே இருந்திருக்கின்றார். ஐயா இருங்க, அப்படி இருங்க. பாலச்சந்தர் சார் உங்கள்கிட்ட தான் விவாதத்தை அப்படி கொண்டு போகலாம். பாலச்சந்தர் சார் சொல்லுங்க. மன்மோகன் முதல்ல வாஜ்பாய் அனுப்பி வச்சது ராஜீவ்காந்தி. மன்மோகன் சிங் ராஜீவ்காந்தி வாஜ்பாய்க்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. நீங்க ஐநாவுக்கு நம்முடைய குழுவுக்கு தலைமை ஏற்று போங்கன்னு சொன்னதை ராஜீவ்காந்தி மறைவுக்கு பின்னாடி நெஞ்சு நெகிழ வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப எப்படி வாஜ்பாயும் சௌஹானும் நம்முடைய பிரதம மந்திரிகளை பற்றி குறை சொல்லலையோ, அதே மாதிரி நம்முடைய பிரதம மந்திரிகளும் வெளிநாட்டுக்கு போன போது வாஜ்பாயோ சௌஹானையோ பத்தி ஒன்றும் சொல்லலை. அதை முதல்ல சொல்லணும். நான் முதல்ல சொன்னதே என்ன சொன்னேன், இதை ஆரம்பிச்சு வச்சவர் நம்முடைய பிரதமர் தான். உள்நாட்டு அரசியலை பத்தி வெளிநாட்டில் போய் பேசுறதை ஆரம்பிச்சு வச்சவர் நம்முடைய பிரதம மந்திரி தான் சொன்னேன். அதை பற்றி நித்யானந்தம் அவர்கள் நிச்சயமாக கூறுவார் என்று நம்புகிறேன். அதை தவிர நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வினா விடுத்தேன், அதற்கு உண்டு அல்லது இல்லை என்ற பதில் தான் இருக்க முடியும். அந்த வினாவிற்கு பதிலளிப்பார் என்று நம்புகிறேன். அவர் மற்ற விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் எதிர்பார்க்கிறார். அதாவது ஒரு ஈக்குவாலிட்டி சனாதன தர்மம் குறித்து அவர் ஆரம்பிச்சார். அதுக்கு தான் பதில் கேட்கிறார் நினைக்கிறேன். சனாதன தர்மத்தை புரிந்து கொள்ளாமல் கேட்கின்ற கேள்வி என்பதாகத்தான் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். சனாதன தர்மம் என்பது உலகத்திலேயே சகோதரத்துவத்தை, அருளறத்தை, அஹிம்சையை போதிக்கின்ற ஒரு தர்மம் தான் சனாதன தர்மம். அவர் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாரு, பிறப்பால் உயர்வு தாழ்வு காட்டுகிற சனாதனம் என்று கட்டும் கோட்பாட்டை வைக்கின்றார். அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? இல்லை, பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பது எந்த காலத்திலும் இருந்ததில்லை, அது இட்டு கட்டப்பட்டது. பிறப்பால் உயர்வு தாழ்வு வர முடியாது. பிறப்பால் அவர்களுக்கு வர்ணமும் வர முடியாது. ஒரு பிராமணனுக்கு பிராமணன் என்று சொல்லக்கூடியவன் பிராமண குணத்தோடு வாழ்ந்தாலும் கூட அவனுடைய மகன் அந்த குணத்தை பெறவில்லை என்றால், பிரம்மத்தை உணரவில்லை என்றால் அவன் பிராமணன் அல்ல. நல்ல விஷயம்தான். ஆனாலும் இப்போது திருக்கோயில்களில் பூசை செய்வதும் சாதிய கட்டமைப்புகளும் RSS தூக்கி பிடிப்பதாக IAS முன்னால் ஒரு அறிவுசார் தளத்திலிருந்து வைக்கிற குற்றச்சாட்டை நாங்கள் அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது. நீங்கள் எப்படி பார்க்கின்றீங்க? RSS ஜாதியை என்றைக்குமே சொன்னது கிடையாது. RSSல பயிற்சி பெற்றவர்களுக்கு தெரியும். உள்ளே சென்றவுடனே மைதானத்திலே நீ எந்த ஜாதி என்று எங்கேயும் கேட்கப்படவில்லை. நம்முடைய பள்ளிகளிலே கேட்கின்றார்கள் ஜாதியை, ஆனால் RSSல கேட்பது கிடையாது. RSSல் இல்லை, இந்து மதத்தின் ஒட்டுமொத்த சனாதன கட்டமைப்பில் இருக்கிறதா? நீங்க RSS பத்தி கேட்டீங்க. RSSல அது அறவே கிடையாது. RSS சாக்காவில் இல்லை. சாக்காவில் நிச்சயம் RSSல் அந்த கேள்விக்கே இடமில்லை. இந்துக்கள் அனைவரும் ஒருவர். இந்த நாட்டிலே வாழக்கூடிய அத்தனை பேருமே இந்துக்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், வழிபாடு தெய்வம் பலவானாலும் அனைவருமே இந்த நாட்டு மக்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே RSSஐ பற்றி குறை சொல்வதற்கு அதை புரியாதவர்கள் சொல்லலாம். திருப்பி திருப்பி உலகம் முழுவதும் பேசுகிற தனது கூட்டங்களில் சுயம் சேவக்கை மிக கடுமையாக ராகுல் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்.
ஆம். இது ஒரு சித்தாந்த கூறான போட்டி. நான் இதில் சமாதானம் செய்வேன். யாரோட சித்தாந்த போட்டி? அவர்களுக்கு இந்திய சமூகத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் அல்லது ஆர்எஸ்எஸ்க்கும் அல்லது மேல் சாதி ஆதிக்கத்திற்குமான போட்டி என்று அவர் இஸ் ஓப்பன் டிக்ளேர். ஹி மேட் a statement very clear. இது 65 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆண்ட பொழுது நிறுவி வந்த ஒரு பொய், புனையப்பட்ட ஒன்று. இப்பொழுது 10 ஆண்டுகளாக பார்க்கிறோம். மேலிடத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் கூட ஒரு பழங்குடியினரை வைக்கிறார்கள். அதெல்லாம் வச்சு அடிப்படை கூறு ஒரு பழங்குடியை வைக்கிறார்கள், அது தவறில்லை. பழங்குடியினர் ஏற்கனவே இருந்த இதெல்லாம் வைத்து ஒரு சித்தாந்தம் சரிப்படுத்த முடியுமா? எப்பொழுதுமே குடியரசுத் தலைவர் பழங்குடி இருந்தது கிடையாது. சரி, பரவாயில்ல, பிரைம் மினிஸ்டரே பழங்குடியை வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அதனால ஒரு கூறுடைய அடிப்படை தன்மை மாறிவிடும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா மாறுவதற்கான வழிவகுக்கும். மிகப்பெரிய பொறுப்பில் இவர்களை அமர வைக்கின்ற பொழுது மாறுவதற்கான வழிவகுக்கும். நான் சொல்லிடுறேன். இன்னொரு நான் சில விஷயங்களை சொல்கிறேன். சனாத்தனம், வர்ணாசிரம் இரண்டுமே போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ரெண்டு வேறு வேறு வெவ்வேறு என்றால் ஒரு ஒன்றுக்குள் ஒன்று இருக்கிறது, அதை நான் மறுக்க மாட்டேன். சத்துர்வர்ணம் மயா சிருஷ்டிம்னார் கிருஷ்ணர். அதைத்தான் அவர் சொல்கிறார். 4 வர்ணங்களை நான் தான் படைத்தேன் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்கிறார். எதன் அடிப்படையிலே படைத்தேன் என்று சொல்வதையும் சேர்த்து நீங்கள் சொல்ல வேண்டும். குண கர்ம விபாஷகா அப்படிங்கிறாரு. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பெய்தும் செய்தொழில் வேற்றுமையான்னு சொன்னான் வள்ளுவர். அந்த செய்தொழில், அந்த வேற்றுமை அங்கே வருகிறது. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டணும்னு சொன்னால், இங்கே பேசக்கூடியவர்கள்லாம் கருத்தாளர்கள், நீங்கள் நெறியாளர், நாங்கள் எல்லாம் பேச்சாளர்கள். இதுதான் பேசுங்க. ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு மணி நேரத்திற்கு மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய இடத்துல இருந்து பேசுகிறோம். நம்ம குவாலிஃபை பண்ணுறோம். எல்லாமே பாரதத்தை ஆதரிக்கின்றவர்கள் தான், யாரும் பாரதத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இல்லை. புரியாமல் எதையாவது பேசலாம். இப்போ நம்ம இடைவேளைக்கு அப்புறம் ஐயா இது நிறைய பேச வேண்டியிருக்கு. இப்போ நான் அந்த விவாதத்தை சீனா மட்டும் சொல்லி அது வரேன். நித்யானந்தம், உங்களுடைய நிறைவு கருத்து. ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க, உங்களுக்கான நேரம். மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு தெரிவித்தது என்ற கருத்து இங்கே வைக்கப்பட்டது. சரி, ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல, அம்பேத்கர் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இது வரலாற்று உண்மை. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் என்ன காரணம் சொல்லி அந்த மொழிவாரி மாநிலத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த நாடு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டால் பிளந்து போகும். எனவே இந்த நாட்டை ஒற்றுமையாக இருப்பதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் தேவை என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு மொழி இந்த நாட்டுக்கு இருந்தால் அந்த மொழி இந்த நாட்டு மக்களை இணைக்கும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஒரு மொழி, ஆமாம், அது இந்தி அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்புறம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்திக்கு ஆதரவாக பேசலை. ஆர்எஸ்எஸ் என்னமோ எதிர்த்த மாதிரி அதை வில்லனாக காட்டுறாங்களே, இவங்க தூக்கி பிடிக்கிற அம்பேத்கர் கூட அது சரியான கருத்துன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அம்பேத்கர் தூக்கி பிடிக்க கூடாதுங்கிறீங்களோ? சரியான கருத்துன்னு சொல்லியிருக்காரு. அதே அந்த வார்த்தை சொல்றியா? அம்பேத்கர் எல்லாருக்கும் உரியவர் தானே. ஆமாம், இவங்க தூக்கி பிடிக்கிற அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ் சொன்னது சரின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக சொல்ல வந்தேன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பெண்களை அடுப்புவதற்காக மட்டும்தான், சமையலுக்காக மட்டும்தான் ஸ்மிருதி இரானி, சுஷ்மா ஸ்வராஜ், நிர்மலா சீதாராமன், எல்லாரும், முர்மு, இன்னைக்கு இருக்கிற முர்மு அம்மா, முர்மு பிரசிடென்ட்டுங்க, அன்னபூர்ணா தேவி, சோபா கராஜிச்சே, ரேகா கால்சே மோகன்தாஸ், சாவித்ரி தாக்கூர், இவங்க எல்லாம் ஒரு கட்சி. சரி, அதை மட்டும் நிறுத்த. இங்க பாருங்க ஐயா, நிர்மலா பன்ஹர், அனுப்ரியா. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இங்க இருக்கிற வானதி சீனிவாசனையா விட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசையா விட்டீங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இவர்கள் எல்லாம் மோடி அவர்களுடைய ஜெயலலிதா அம்மாவுமே தீவிரமான இந்து பக்தர். இருங்க நான் சொல்ல வர்ற விஷயமே வேறங்க. பெண்கள் விவகாரத்தில் பிரதமரான பிறகு இத்தனை பெண்கள் கேபினெட் அமைச்சர் வந்திருக்கிறார்கள். அடுப்பு ஊத சொல்லல, ஆட்சி செய்ய சொல்லிருக்காங்க, ஆளுமை காட்ட சொல்லிருக்காங்க. அது முக்கியம். அதை புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? ஒரு மாநிலத்தை, அதாவது தமிழிசை 2 மாநிலத்துக்கு, ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் போட்டாங்க, தெலுங்கானாக்கும் போட்டாங்க. ஆமா, அதனால ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. காஷ்மீர்ல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாலாம். எப்ப அது ஆசிஃபா மேட்ரு. எப்பனாலும் அது தப்பு தான். இப்போ அது எப்ப? ஐயா நான் ஒண்ணே ஒன்னு கேட்றேன் உங்கள்ட்ட. நான் முடிச்சிரேன். இல்ல நீங்க முடிங்க. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்றேன். அதுவும் கோயில். ஒரு நிமிஷம். ஒரு சுருக்கமான டைம்ல நேற்று பேசக்கூடிய நம்ம மோகன் பாகவத் ஒரு 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு.
உண்மை, அந்த கருப்பொருளை சொல்கிறேன், கேபிட்டலைசேஷன், இரக்கம், அர்ப்பணிப்பு, இதுதான் எங்களுக்கு இருக்கணும். இதில் உண்மை சரி, அர்ப்பணிப்பு சரி. இந்த இரக்கம் இருக்குல்ல, ஆர்எஸ்எஸை பற்றி அடிக்கடி பேசுகிறீங்களே, அப்போ ஆர்எஸ்எஸ் ஓப்பர் ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்லலை? ஐயா, தாழ்த்தப்பட்டவர்களும் சிறுபான்மையினர்களும் கிறிஸ்தவர்களும் ஏன்னா ஓபிசி மக்களும் மாட்டிறைச்சி சாப்பிட்டால் சாப்பிட்டு விடட்டு, அதற்காக இதே போன்று தாக்குதல் நடத்துவது, வீட்டை இடிப்பது, இது இரக்கம் அல்ல. சக உயிர்களை, சக மனிதர்களை சில சித்தாந்தம் மாறுவது, அவர்களை அடிப்பது. ஒரு நாளும் சட்டத்திற்கு மீறி எந்த ஆட்சியும் ஆர்எஸ்எஸ் வீட்டில் இருந்தார் என்று நீங்கள் நான் என்ன கேட்கிறேன்? ஆர்எஸ்எஸ் சொல்லல, சொல்ல வேண்டும் என்கின்றேன். யோகி அவர்கள் அவருடைய மாநிலத்திலே கூட சட்டவிரோதமாக எதையும் செய்யப்படவில்லை. ஐயா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். டிஆர்டி சேனல் துருக்கியிலிருந்து ஒரு 20 நிமிஷம் காணொளி மடைமாற்றம் செய்றீங்க. நான் முடிச்சிடறேன். மடைமாற்றம்லாம் செய்யாதீங்க. சொல்லுங்க. பாருங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன், பெண்களுக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்ற புராணங்கள்லாம் பேசினாங்கன்னா இன்றைக்கு என்னவோ அதை தான் பேச விரும்புகிறேன். சரி, புராணத்தை பற்றி எல்லாம் சொல்லலை. ஏன்னா அவைகளெல்லாம் இருக்கும், இல்லாமல் இருக்கு, நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இல்லாமல் எல்லா மதத்திலையும் உண்டு. அது உங்களுடைய சௌரியம். நம்புறவனுக்கு உண்டு, இல்லாதவனுக்கு இல்லை. இதே மாதிரி இஸ்லாத்துலேயும் கிறிஸ்துவத்திலையும் எடுத்தீங்கன்னா சிலது நம்ப முடியாததும் இருக்கு. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த ஃபெய்த் என்று சொல்லுகிறவன் அதன் அடிப்படையில் கோடி நம்ப முடியாது என்று இல்லை, மதம் என்பதே நம்ப முடியாதுதான். கடவுளை கொண்டு எங்கிருந்து காட்டுவீங்க? ஆக இவை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் அதன் மீது மரியாதை வைத்திருக்கிறார்கள். அதற்கான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ்ல இஸ்லாமியர்களுக்கு என்று தனி பிரிவே இருக்கு. இருக்கட்டும், நான் இறக்கத்துக்கு தான் விளக்கம் கேட்டேன், ஆர்எஸ்எஸ் சொல்லல. அதாவது இறக்கம் என்ற வார்த்தைக்கு ஏன் சொல்லலன்னு ஆர்எஸ்எஸ்ல சொல்லிக் கொடுப்பதும் பிஜேபியில சொல்ல நினைப்பதும் அதற்கான முயற்சிகள் செய்வதும் அன்பு, அறம், அகிம்சை, பண்பு, பரிவு, பாசம் இவைகளெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக, குடும்ப சூழல் வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஆர்எஸ்எஸ்ஐ குறை சொல்லவோ அதனால் வளர்க்கப்பட்ட பாஜகவை குறை சொல்வதற்கோ எவருக்குமே தகுதி கிடையாது. 65 ஆண்டுகளாக இந்த நாடு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் சந்தம் சன்னமாக அதை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். ஒரே நாளில் ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ சிங்கிள் டே. ஒரே நாளில் எல்லாமே செஞ்சிட முடியாது. அமெரிக்காவில் போய் கடந்த முறை போகும்போது எங்களுக்கு ஜனநாயகம் இல்லை, நீங்கள் தான் உதவி பண்ணணும் வந்து அப்படின்னு கேட்டார் ராகுல். யாரெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம விரட்டினோமோ அவங்கள மீண்டும் வாங்க உள்ள, எங்களுக்கு ஜனநாயகம் காப்பாற்றி கொடுங்க. வேற டாபிக் போகுது, நேரம் கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. கிராமிய பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஒரு குறிப்பிட்ட கோஷம் வைப்பது என்று சொன்னால் பி வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற ஒரு ஸ்லோகத்தை கொடுத்தது நம்முடைய மோடி அவர்கள் தான். அதனால கிராம வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது. ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லத்துக்கு நீங்க இடம் கொடுக்க முடிச்சிடுறேன். ரஷ்யாவில் போய் வேலை வாய்ப்பு இருக்குன்னு ரஷ்யாவை புகழ்ந்து பேசுறாரு ராகுல் காந்தி. என்ன காரணம்? அங்க வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பண்ணாங்கன்னு இந்து பத்திரிகையில வந்தது. என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது இந்து பத்திரிகையில வந்திருக்கு? ஏன் அதை ஆம் இல்லை என்று மறுக்கல? அதனால் இவர்கள் எப்போவுமே ரஷ்யாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவோடு வியாபார தொடர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். சோனியா காந்தியும். அப்போ நம்ம $30 கம்மியாக வாங்குறோமே. இல்ல இன்னைக்கு வேர்ல்ட்ல 60,000 நாம இன்னைக்கு நாம தான் இன்னைக்கு உலகத்துல அதிகமாக சைனாவும் இந்தியாவும் தான் இன்னைக்கு ரஷ்யாவின் கூட $36 பீப்பாய் குறைச்சிட்டு இருக்கோம். அரசுக்குங்க அது. அவன் அரசுக்கு தான். அரசுக்கு அதானிக்கு அம்பானிக்கு போகுது. தனிநபர் வாங்குறாங்க. சோனியா காந்தி ராகுல் காந்தி அன்றைக்கு எந்த அரசு பொறுப்பும் கிடையாது. என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரஷ்யாவோட அவங்க பிசினஸ் பண்ணாங்க. சொந்தத்துக்கு போட்டீங்க. சொந்த வியாபாரம் நடத்துறீங்க. கள்ள வியாபாரம். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்னன்னு சொல்லுங்க. என்ன வியாபாரம் நீங்க சொல்லுங்க. இந்து பத்திரிகையில வந்தது, நீங்க தானே விளக்கணும். ஒயிட் பேப்பர் கொடுங்க. ஏன் என்ன சந்திச்சீங்க? என்ன எம்ஓயு போட்டீங்க?